Let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. நீதித்துறையில் கேஸ்கள் காலமாக காரணம் வந்து நான் நீதிபதியோ வழக்கறிஞரோ அல்ல. குற்றவாளிகள் வந்து எப்படியா தப்பிச்சிடணும். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எப்படி சிஎம்மாக இருக்கலான்னு கேள்வி கேட்டு டிசைன் பண்ண சொல்லும்போது நான் திரட முடியாது சொல்லிட்டாங்க. தட் இஸ் நாட் அவர் ஜாப். உயிர் நீப்பின் உயிர் வாழ கவரி பண்ணால் உயிர் நீப்பின் மாணவர்னு பாடினா வள்ளுவன். சரி, கவர்மெண்ட்டுக்கு என்னவா பவர் இருக்குது? அதாவது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங். சில ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஷன் பண்ணணும். பிகாஸ் ஹி இஸ் மினிஸ்டர். கவர்மெண்ட் அதுக்கு கிவ் அப்ரூவல் ஆஃப் சாங்ஷன் லெட்டர் கொடுக்கணும். கொடுக்கவே இல்லையே. கேட்டால் அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார், எங்களுக்கு வேலை தரலை, பண மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிற எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அந்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டது. அதை மீண்டும் விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் எடுத்ததன் பேராக இவர் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையில் இருந்தார். அவருக்கு பலமுறை ஜாமீன் மறுக்கப்பட்டது. காவல் நீட்டிப்பு கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேலே நீட்டிக்கப்பட்டது. ஒரு வழியாக ஜாமீன் கிடைக்கப்பட்டு தற்போது வெளியில் வந்திருக்கார். இது தொடர்பான பல்வேறு விவாதங்கள், பல்வேறு விமர்சனங்கள், சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த வழக்கை முன்னாள் நீதிபதி, ஒரு நீதிபதியின் பார்வையில் இந்த வழக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் TN வள்ளிவிநாயகம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த வழக்கு உங்களுடைய முதல் பார்வை. ஒரு வழக்கு என்பது சாதாரண நடைமுறையில் முடிக்கப்படலாம். அதாவது அது 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, தென் கமிட் பண்ணி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹைகோர்ட்டில் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட். இதில் வந்து ஒரு கிரிமினல் கேஸ் போகிறது மட்டுக்கும் அந்த டிஸ்சார்ஜு, இப்போ டிஸ்மிசல், நாட் ப்ரூவ்டு சொல்கிறது போகிறதெல்லாம் இருக்குது. இல்லை, இந்த வழக்கில் வந்து கீழ்கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கும்போது அவரை குற்றம் இல்லை அப்படிங்கிற அளவில் வந்து அக்யூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டுக்கு பவர் ஆஃப் ரிவிஷன் இருக்குது. இந்த சாதாரணமாக வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது 6 ரெஃபர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. மரண தண்டனை கொடுத்த கேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா மரண தண்டனையும் ஹைகோர்ட்டுக்கு வந்து உறுதிப்படுத்தின அப்புறம் தான் மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு ரூல் இருக்குது. அதுபோல் வந்து உங்களுக்கு பவர் ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் ரிவிஷன் பவர் இருக்குன்னு சொல்லணும். ஒரு ரெஃபரன்ஸில் வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. ரெஃபரன்ஸுக்கு வரும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வராது, இது மாதிரி இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் இருக்கும்போது அதை வந்து அக்யூட் பண்ண தப்பு அப்படின்னு அவர் வியூ எடுக்கிறார். அது தவிர என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு வியூ எடுத்தாலும் கூட அவர் செட்டில் பண்ணிட்டார். கம்பவுண்டபிள் ஒரு வழக்கு அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு அவங்களுக்கு அதான் எல்லாத்தையும் கம்பவுண்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் கொலை பண்ணிட்டால் அது கம்பவுண்டபிள் அஃபென்ஸ் ஆகாது. கம்பவுண்டபிள், நான் கம்பவுண்டபிள் 2 அஃபென்ஸ் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் தி சென்டென்ஸ், டிபெண்டிங் அப்பான் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க செட்டில் பண்ணோன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை இதை வந்து ஒத்துக்கிற முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பொது வழக்கு மாதிரி எடுக்குது. அரசியலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கவர் வந்து ஒரு மற்றவர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு உதாரணமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு நீதி இருக்க முடியாது, நிர்வாகம் இருக்க முடியாது. இதே வகை வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற அவருடைய வியூ எடுத்து அதை வந்து ரீஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் முன்னாள் நீதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் இதற்கு முன்பாக இந்த மாதிரி வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு இருக்கவில்லையா? இதுதான் முதல் முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அது ஒரு வழக்கு நடக்கும்போது பல்வேறு நிலைகளில் பல்வேறு பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அந்த ஆஸ்பெக்ட் நான் திங்க் பண்ணலை. பட் நிச்சயமாக இருக்க முடியும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்லாம் வந்து இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெரியும்னா, அதாவது அமெரிக்கா என்ன பண்ண ஒரு கிரிமினல் வழக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கில் 2 வகையான தீர்ப்பு வர முடியும். ஏன்னா ஒரு குற்றம் நடக்க நேரடியாக பார்த்தல், நேரடியாக ஐவிட்னஸ், அந்த ஐவிட்னஸுடைய அடிப்படையில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா கன்வியூ பண்ணுவாங்க.
எல்லாருக்கும் நேரடியாக பார்வை வராது விட்னஸ். அப்போது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், அதாவது அந்த சுற்றுப்புற சாட்சிகள் என்ன இருக்குது அதனுடைய அடிப்படையில் சப்போஸ் இந்த அப்போ குற்றம் நடக்குன்னு சொன்னால் இங்கே யார் யார் இருக்கிறாங்க, எப்படி நடந்தது, அந்த இடத்துல போக வேண்டிய அங்கேயிருந்து போலீஸ்கார் என்கொயர் பண்ணி தென் தி கம் டு கன்க்ளூஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அப்படி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வரும்போது ஒரு நீதிமன்றம் போய் அதில் வந்து முடிவு ஏற்பட்டாலும் கூட அது வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து தவறான மனிதர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ஏன்னா கிரிமினலானுடைய அடிப்படை என்னென்னா 99 குற்றவாளிகளை தப்பித்து விடலாம், ஆனால் 100வது நிரபராதி தண்டிக்கக்கூடாது அப்படின்னு அடிப்படை. அது என்ன அடிப்படைன்னா, ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக தவறு பண்ணணும், அதை வந்து பெரிய எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா நம்ம பண்ண முடியாது. அதாவது டு ஏர் இஸ் ஹியூமன் பட் டு பாடன் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதெல்லாம் இருக்கலாம். அது அந்த அந்த ஆராய்ச்சியில் இப்போ நம்ம போகக்கூடிய சூழல் இருக்குன்னா இருக்கலாம். ஏன்னா எதுவுமே லால் வந்து பிரசிடென்ட் இல்லாமல் இருக்காது. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, பழி வாங்குவதற்காகவே வந்து மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பாஜகவில் செந்தில் பாலாஜி போய் இணைய தயாராக இல்லை, அவருடைய தேவை இருந்தது, அதில் சரி வரல அப்படிங்கிறதுனால அவரை பழி வாங்குவதற்காக, திமுகவை பழி வாங்குவதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் எழுந்தது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 துறைகள், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இது 3 தனித்தனி தூண்கள், தனித்தனி அங்கங்கள். இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று தலையிடவும் கூடாது. ஏன்னா தேவை இண்டிபெண்டன்ட் பவர்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஜுடிஷியரிக்கான இன்டர்வியூன். ஏன்னா ஜுடிஷியரி வரும்போது ஒரு சட்டம் ஏற்றப்படுது, அது சட்டம் சரியாக ஏற்றப்படுதா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் முடிஞ்சு எக்ஸிக்யூட்டிவ் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது மக்களுக்கு பொதுவாக இருக்குது, அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது, அது தீர்மானத்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதற்காக ஜுடிஷியரி வச்சுருக்காங்க. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது யார் குற்றம்னு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் நாட் ஃபைல் எ கேஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண ஆரிஜின் யார்? ஜட்ஜ். அது சரியாக பண்ணாரா தப்பாக பண்ணாராங்கிறது வேறு விஷயம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்லேயே என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய பார்வைக்கு நீங்கள் குற்றவாளிகள் தெரியலாம், ஆனால் மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஜஸ்டிஸ் கிருஷ்ணராம் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், வெரி ஃபேமஸ் மேன். அவர் வந்து சிவிலேருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி அப்புறம் வந்து ஐ கிவிங் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள், ஹீ பிகேம் எ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். அவர் சொல்லுவார், என் முன்னால் ஒருத்தர் வந்து என்னன்னா, நான் இருக்கிற அந்த சிம்மாசனம் இருக்கலையே, அந்த சேர், இட் கிவ்ஸ் மீ பவர் டு ஃபைண்ட் அவுட் வெதர் திஸ் ஃபெல்லோ இஸ் கரெக்ட் ஆர் நாட். தட் இஸ் வை த பவர் ஆஃப் தி டிவைன் பவர் இஸ் கிவன். We are only representative of God. Because எனக்கு உனக்கு என்ன விரோதம்? ஒன்று நீ எனக்கு தெரியாது அப்படி நான் பனிஷ் பண்ணணும், இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவது. அது மாதிரி வந்து ஜுடிஷியரி ஹஸ் டேக்கன் தி இஷ்யூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் ப்ராசிக்யூட் பண்ணதும் இன்னும் சொல்லப்போனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தி பாலிடிக்ஸ். முதல்ல ஒரு தவறு பண்ணாரு, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் ஹிம் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட். அப்போ பர்கெட் அபவுட் சென்ட்ரல் ஸ்டேட் கொண்டு போகல. Maybe that one belongs to a particular party. He complains. That complaint has been taken on file. உங்களுக்கு தெரியும் கிரிமினல்கள் அடிப்படை என்னென்னா 2 வகையில். ஒன்று வந்து போலீஸ்காரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆன் த பேசிஸ் பண்ணுவாங்க, இல்லை பப்ளிக்கில் வந்து குற்றம் அவங்க பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவு தி எனி கேஸ் இஸ் ஸ்டார்டட். அதுபோல் வந்து அவர் பண்ண கம்ப்ளைண்ட் பேரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க பார்க்குறாங்க, ஓகே இது வந்து பிரைமா ஃபேசி கேஸாக இருக்குதுன்றது தான் விசாரணை போகுது. ஒரு ஸ்டேஜில் போய் கமிட் ஆகி செஷன்ஸுக்கு வருது, அல்லது மேல் கோர்ட்டு போகுது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்டே கேட்குறாங்க, நீ என்னப்பா சொல்கிற, சாட்சிகள் இருக்குல்ல, அதாவது எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் சொன்னோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும் போது நீ ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக்கில் வந்து பண்ணும்போது ஒரு பெண் தங்கப்பதக்கம் பெறா, இந்திய நாட்டு பெண். ஆமாம். அவளை வந்து நீ கொடுக்க முடியாது உனக்கு, பிகாஸ் யூ ஆர் நாட் எ லேடி, யூ ஆர் ஒன்லி எ மேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறாங்க. அது ஒரு ஆரம்பம். அப்படி இதில் வந்து லீகலாக வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிப்பாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன், காசுனா காரணம், அந்த ஆக்ஷனுக்கு காசு என்ன, மூலம் என்ன. அது மாதிரி வந்து இதில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு கிரிமினல் வழக்குனா கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்குது, அதுக்கு தனியாக கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டு தனியாக இருக்குது. சிவில் வழக்குன்னா சிவில் உரிமை நீதிமன்றத்தில் போட்டிருக்கேன்.
அதுக்கு பிளைண்ட் போட்டு அது வழக்கு தனியாக இருக்குது. 2 மொத்தம் வந்து 2 தான் மெயினாக பார்த்தீங்கன்னா, அதாவது சிவில் கிரிமினல் தவிர ரெவென்யூன்னு ஒன்று இருக்குது. ரெவென்யூன்னா அந்த வரி சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து அது மாதிரி இந்த வழக்கு வந்து ஆரம்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்தது வந்து கம்ப்ளைண்ட். அதெல்லாம் ஐ கான் கோ போலீஸ் கனெக்ட் மட்டும் எடுக்கிறது சில பேர்ட்ட அது இருக்குது. அது மாதிரி எடுக்கிறது வேறு. இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறது கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எஃப்ஐஆர் எழுதுறாங்க. எஃப்ஐஆர் எழுதணுன்னா யார் யார் அக்யூஸ்டு பார்க்குறாங்க, அப்புறம் யார் யாரில் சாட்சி எடுப்பாங்க பார்க்குறாங்க. அந்த சாட்சியெல்லாம் போட்டு விசாரித்து அதில் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. போலீஸ்காரன் போய் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் அவங்க எல்லா சாட்சியும் கேட்டு எல்லா சாட்சியும் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்த்து இந்த சாட்சிகள் அடிப்படையில் நாங்கள் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட் அடிப்படையில் கேஸ் போடலாமா அப்படின்ட்டு ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இருக்கலாம், அல்லது ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் இருக்கலாம். இது லீகல் மேன். அவர் வந்து அடிப்படையாக பார்த்து எஸ் இஸ் ஃபிட் கேஸ் ஃபார் கோயிங் ஃபார் ப்ராசிக்யூஷன் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க போக முடியும். இனிவரும் போவரே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ்னா இது வந்து தென் இட் கோஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் கூட என்ன பண்ணுறாருன்னா பிரைமரி பேசிஸ் பார்க்குறாரு. சும்மா போய் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் மேனேஜ் பண்ண போலீஸ் கொண்டு வர்ற கேஸில் கூட இது தப்பு இல்லை, நீ கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி அந்த கேஸ் தள்ளுபடியான கேஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஐ கேன் கிவ் யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ். அந்த முதல்ல இவரோட வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே நிறைய சர்ச்சைகள் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து பதில் கொடுக்க சொல்லப்படுது. ஆனால் இவர் பதில் கொடுக்கல, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக இவர் வீட்டுக்கு போகிறாங்க, பல ரைட்ஸ் நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து இவரை வந்து வாக்கிங் போயிட்டு நேரத்தில் இவரை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து 3rd 4th ஸ்டேஜ் சொல்கிறீங்க. நான் அடிப்படை 1 2 3ன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் இஸ் given to the போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எஃப்ஐஆர் அதன் அடிப்படையில் விசாரிக்கிறாங்க. விசாரித்து ப்ரொசீஜர் பிரகாரம் சிஆர்பிசி பிரகாரம் வந்து ரெக்கார்டை ஸ்டேட்மெண்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வச்சு இது ஒரு உண்மையிலே இது வழக்கு ப்ராசிக்யூட் தகுந்த வழக்கு அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்து அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அது வந்து மேட்சை கொண்டு உடனே போயிடுறது. அதை மேட்சை படித்து பார்த்துட்டு எஸ் இஸ் த கேஸ் தேர் கேன் பி கிவன் நம்பர்னா அவர் சீசன் கொடுக்குறாரு. இது கூட யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொசீஜர் பிரகாரம் போகிறோம். அப்புறம் முதல்ல வந்து நான் உன்னை குற்றம் சாட்டுகிறேன், அந்த குற்றம் உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம் சாட்சியின் அடிப்படையில். அது அடுத்த ஸ்டேஜ். அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து நீ ரெய்டு பண்ணுறது போகிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து டு எஸ்டாப்ளிஷ். இப்போ சப்போஸ் அதில் ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து அவர் வீட்டை வச்சுருக்கிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 30 லட்சத்துக்கு வாங்கிட்டு இதில் போய் 30 கோடிக்கு வச்சுருக்க பேங்கை வாங்கியிருக்காரு. அது சரியாக தப்பா அது வெரிஃபை பண்ணல, நான் சொன்னோன்னு ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு போய் என்கொயர் பண்ணி தான் ஆகணும். என்கம் நேரடியாக சொல்லாமல் யாராவது மேலே இறங்கினா யாராவது கொடுப்பான். ஸோ இது அக்கௌண்ட் என்கொயரி. அந்த என்கொயரியில் என்கொயரி பண்ணும்போது மேட்ச் கொடுக்க போகிறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க. பிகாஸ் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அது சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளி என்று கருதப்பட்ட ஒருவனை நீங்கள் விசாரிக்கும் போது குற்றவாளி வாயை திறக்க வேண்டாம், கீப் குவைட். ஏன்னா ப்ரூஃபினுடைய கடமை வந்து ப்ராசிக்யூஷன். என்னை பற்றி ஒரு தவறான அடிப்படை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கேஸும் சைடில் சொல்லணும். சப்போஸ் நான் தான் ஒரு குற்றம் பண்ணுறேன்னா என் கிட்ட வாட்ச் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இந்த வாட்ச் உங்கள் வாட்சுன்னு சொல்ல வரீங்க. நேரடியாக வந்து சார் வாட்ச் வச்சுருக்கிறீங்க, இந்த வாட்ச்சு உங்கள் வாட்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க, ப்ரூஃப் இருக்கா அவங்கள்ட்ட அப்படி கேட்டாங்க. நான் முடிஞ்ச வச்சுக்க இஃப் கிவ் தி ப்ரூஃப். ஸோ நீ மே ஹேவ் ரெசிட், ஐ மே ஹேவ் ரெசிட். ஸோ இப்போ இது ப்ரூவ்டு. அது அப்படி எந்த விளக்கமே பண்ணாமல் அவங்க என்ன பண்ணணும், ஐ காட் கீப் குவைட். வாட்ச் எடுத்து போனோம். வாட்ச் என்ன வாட்ச்சு, இது வந்து ஃபாசில் வாட்ச்சு, எங்கே வைக்கிறான், எங்கே வாங்கியிருப்பார் இவர் அப்படி அங்கே இங்கே விசாரிச்சு கடைசியில் வந்து எஸ் இது வாங்கியிருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க சார்ஜ் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆக இந்த அக்யூஸ் கேன் கீப் குவைட். ஸோ அது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸினுடைய கடமை. அப்படிலாம் சாட்சியெல்லாம் கொண்டு வந்து தான் ஒரு வழக்கை பதிவு பண்ண முடியும். ஆச்சா, அந்த பதிவு பண்ணும்போது கூட 2 என்கொயரி இருக்குது. அதாவது முதல் என்கொயரி எடுத்தீங்கன்னா சம்மன்ஸ் கேஸ்
அண்டு வாரண்ட் கேஸ் 2 கேஸ் இருக்குது. சம்மன்ஸ் கேஸ் சின்ன சின்ன கேஸ், அடித்தான் போனான், திருடிட்டு போயிட்டான், அல்லது 1000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா சம்மன்ஸ் கேஸ். பெரிய கேஸ் ரைட்டிங், ஏமாத்துறது, கோடி ரூபாய் ஏமாற்றி போகிறது, அதெல்லாம் வந்து வாரண்ட் கேஸாக போகுது. சம்மன்ஸ் கேஸை என்ன பண்ணலாம், எவிடன்ஸ் எடுத்து அந்த எவிடன்ஸ் பேர்லேயே அவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். வாரண்ட் கேஸில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக விட்னஸ் பூரா விசாரித்து, இது பூரா விசாரித்து இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அவனை கூப்பிட்டு என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டு அதுக்கு அவன் பதில் சொல்லி அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இதில் யாருடைய தலையீடு இருக்காது. நீங்கள் சொன்னால் ஒரு நாள் சாட்சியை பயமுறுத்திருக்கலாம், அல்லது சாட்சி பயம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரெக்கார்டு பிரகாரம் வந்து ப்ரொசீஜரலி இஸ் ஓகே. ப்ரொசீஜர் அது என்ன கடைசி முடிவு பண்ணி யார் பண்ணணும்? இந்த என் முன்னர் இருக்கிற மேட்டரில் இந்த சாட்சி சரியாக இருக்கா, இந்த ப்ரூஃப் சரியாக இருக்கா, டாக்குமெண்ட் சரியாக இருக்கா, இதன் மூலமாக ஒரு குற்றம் நடந்ததாக கருதப்படுகிறதா, அந்த குற்றம் இவரால் கருதப்படாத சந்தேகப்படப்படுகிறதா சொன்ன காரணம் தான் நம்ம வந்து வி கேன் ப்ரொசீட். நெற்றி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம் சொன்ன மாதிரி அதெல்லாம் தாண்டி வரும்போது தென் கோஸ் டு கோர்ட். இவருடைய விஷயத்துல மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது. நீங்க எல்லாமே படிப்படியா பேசிட்டு இருந்தாலும் சமீபத்தில் எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 471 நாட்கள் குற்றச்சாட்டுகளே இவங்களுக்கு வந்து ஆதாரங்களே கிடைக்கல, எந்த ஆதாரமும் இல்லாம உள்ள வச்சிருக்காங்க. அதாவது வாட் இஸ் ஒரு மனித உரிமை? 90 நாட்களுக்கு மேல மிகப்பெரிய குற்றம் பண்ணவருக்கு கூட ஜாமீனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம், வாட் பேசிக்காக புரிஞ்சுங்க தயவுசெய்து. மனித உரிமை, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு சில உரிமை இருக்குது. அந்த உரிமையை நீங்கள் மீறினாலோ அந்த உரிமையை நான் மீறினாலோ நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஆனால் நீங்களே மீறினீங்கன்னா மனித உரிமை எங்கே இருக்குது? நீங்களே மீறினீங்கள ஒன்று. ரெண்டாவது வந்து முதல்ல குற்றம் சாட்டதாக நாங்கள் சும்மா பேசலை. ரோட்டில் உங்கள் காய்கறி கத்திரிக்காய் வளைக்காமல் சொல்ல வரல, இவ்வளோ ஆதாரத்தை வச்சுட்டு பேசுகிறோம். அதில் மனித உரிமை எங்கே இருக்குது? மனித உரிமை ஒருத்தர் ஜெயிலில் போட முடியாது. அதாவது மனித உரிமைங்கிற கான்செப்டே இப்போ தான் வந்துருக்குது. முன்னால் வந்து என்ன அடிமையாக நடத்துவாங்க, அடிப்பாங்க. இதை இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ஹீ கேன் கீப் குவைட். அதாவது முன்னாலாம் வாங்குறதுக்கு அடிப்பாங்க, இருக்க ஊசி குத்தி வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்லாம். அதனால் அதில் தான் மனித உரிமை அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ இன்னைக்கு கூட ஏடிஎம் கொள்ளையடித்தவங்கள ஒருத்தர் ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ண மனித உரிமைன்னு இவங்க பேசுகிறாங்க. இப்போ எப்படி ஓடும்போது நான் பார்த்துருக்க முடியுமா? ஸோ அது வேற ஒரு டாபிக் அழட்டுக்குது. அதனால் இவங்க மனித உரிமை எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இவருடைய விஷயத்தில் என்னென்னா 471 நாட்கள் ஒருத்தரை வந்து சிறையில் வச்சுருக்காங்க, அவங்களால ஆதாரத்தை காமிச்சு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு என்றைக்கு போயிடுறீங்க இப்போ? அது 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 தனி டாபிக். இப்போ 471 நாள் இருக்க அந்த கார் டிரைவர் ஒரு வழக்கு வருதுமா. வழக்கு வந்த உடனே நாங்கள் ஒரு குற்றம் சாட்டுகிறோம். அந்த குற்றத்தை விசாரிக்கிறது எங்களுக்கு சாட்சிகள் தேவை. சாட்சிகளை ஒத்து விசாரிக்கணும். அந்த சாட்சிகளை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ வர்றீங்க, நான் ஐஎம் சோ ஐஎம் ரெஃபரன்ஸ் குமுதம்னு ஒத்துக்கிறோம். நீ குமுதமே கிடையாது, ப்ரூவ் போட்டு ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணும்போது ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நமக்கு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 400 ரூபா வாங்கியிருக்காரு, நான் சும்மா சொல்கிறேன், பியூன் வாங்கியிருக்கேன், எப்படி இது ப்ரூவ் பண்ணல? அப்போ நான் உங்களை விசாரிக்கணும். நீங்கள் கொடுத்தீங்களா? ஆமாம், 4 ரூபா கொடுத்தேன். எப்போ கொடுத்தீங்க? அவர் என்ன பண்ணார்? வாங்கி பேங்கில் போட்டுருக்க. பேங்கில் போய் வாங்கினாரா? அந்த பணம் அவர் இருக்குதா? யார்கிட்ட போச்சு? ட்ரேஸ் பண்ணணும்ல. இப்போ இது ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லைல்ல. குறைஞ்சது சாதாரண விஷயத்தையும் வந்து விசாரிக்கணும்ல. விசாரிக்க 3 நாள் 4 நாள் அது ஏன் டிலே ஆகுதுன்னா நீ ஒத்துக்கிறீல்ல, நீ ஒத்துக்கிற மாட்டேங்கிறீல்ல. சரி, கடைசியில் நீ ஒத்துக்கிற, அதாவது இந்த வழக்கை பார்த்த மட்டுக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்ன அர்த்தம்? அப்போது வாங்கினா அர்த்தம் சும்மா கொடுக்க போகிறேன், நான் தானமாக கொடுக்க போகிறேன், நான் வாங்கின பணம் திருப்பி கொடுத்துட்றேன். அங்கேயே என்ன பார்த்தோம், அங்கேயே முடிஞ்சு கேஸ். அப்படிப்பட்ட கேஸில் வந்து ஒரு தண்டனை கொடுக்க தப்புன்னு தான் நீதிமன்றம் சொல்ல வச்சுருக்கு. அது வரைக்கும் யாருமே இடியோ அமலாக்கத்துறையோ அது சேர்ந்து எந்த கவர்மெண்ட்டும் வரல. கடந்த முறை இந்த கேஸ் அப்படிதான் முடித்து வைக்கப்பட்டது. முடித்து வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் தண்டனை கொடுக்குற நீ? அதான் கேள்வி. இவ்வளோ சாட்சி இருக்குது, இவ்வளோ சாட்சி இருந்து கூட ஏன் நீ கன்சிடர் பண்ணாமல் முடிச்சது ஒத்துக்கிட்டே? இந்த கம்பவுண்ட் முடியலையேன்னு ஆரம்பிச்சோன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் பண்ணியிருக்க முடியும்னா ஒன்லி அக்யூஸ் கேன் டூ தட்.
நான் தான் அஃபெக்டட் பர்சன், நீ சாட்சி சொல்லாத. பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து முக்கியமான சாட்சி அவனோட பிரதரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? பிகாஸ் யூஆர் சாதாரணமாக ஒரு வழக்கு என்பது ஸ்டேட்டு தான் போடணும். சமுதாயத்தில் பண்ணக்கூடிய குற்றங்கள் உங்கள் பேர் அஃபெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இழைத்த ஒரு பழியாகவோ குற்றமாகவோ கருதப்பட மாட்டாது. சமுதாயத்தின் மீது போடப்பட்ட குற்றமாகும். ஒரு சமுதாயத்தில் போடப்பட்ட குற்றத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய யார் ப்ராசிக்யூட் பண்ண ஸ்டேட்டே கிழமை. ஸ்டேட்டே பண்ணலைன்னா ராமர் கதையில் மாதிரி ராமரே வந்து தவளை மேலே வெளில வச்சாருன்னா யார்கிட்ட ராமர் கூடும். அதனால் டீப்பாக போகிறீங்கன்னா ஒரே வேரில் சொல்லணும்னா, நம்பர் 1 ப்ராசிக்யூஷன், நம்பர் 2 சார்ஜ் ஃப்ரேம்டு, நம்பர் 3 நான் கம்பவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்டைரக்ட்லி யூ அட்மிட்டட். பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும், கம்பவுண்ட் பண்ணால் விட்டாங்க. இன்னொரு ஜட்ஜி சொல்லிட்டேன் இது பெரிய சீரியஸ் அஃபென்ஸு, அதனால் அவர் ரீஓப்பன் பண்ணுறாரு. இது பூரா நீதியின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் இங்கே வந்து இந்த கட்சியோ அந்த கட்சியோ மத்திய கட்சியோ யாரும் வரல. ஏன்னா யார் குற்றம்னு சொன்னானோ அவனே வந்து இப்போ குற்றம் இல்லைன்னு இப்போ வாதாடுற அளவுக்கு இருக்குது நிலைமை. அதனால எங்கே இருந்து என்ன யார் மேலே யாரை பழிபட முடியும்? நான் சாதாரண மனுஷன் கேட்குறேன். ஐம் நாட் ஆஸ்கிங் ஆஸ் எ ஜட்ஜ், ஐம் நாட் ஆஸ்கிங் ஆஸ் an ordinary man, வெரி வெரி ஆர்டினரி மேன். குற்றம் சொல்லி வைக்காங்க, நீ போகிறேன். ஆமாம் சார், சார் உங்கள் வாட்சி எடுத்து போயிட்டேன் சார், நான் எடுத்துருக்கேன் சார், இல்லை காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன் சார், முடிவு வச்சிடல கதை. அதை பெருசு பண்ணி அதுக்கு காரணம் என்னன்னா தி மேன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் இஸ் ஏ பிக் மேன், ஆர் வென் ஹி பிகம்ஸ் பிக் மேன் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு சப்போர்ட் இட். எப்போதுமே எதுக்காக 2 வக்கீல் வைக்கிறாங்க? ஒரு வக்கீல் போதும், எதுக்கு 2 வக்கீல் வைக்கிறாங்க? அதான் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னான், நீ போட்டுக்கிறது போகிற அவன் வைரம் முடியுமா? அவன் வைரம் வரது எல்லாம் பித்தளை சார், இது வந்து சாதாரண கல் சார், கருங்கல்மா, இதை எப்படி திருப்படுறது? சாட்சி தான் முடிவு பண்ணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறையில் உள்ள ஒரு நீதிபதி, பொறுப்பான நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்து ரீஓப்பன் பண்ணது வந்து யாருடைய தலையீடு கிடையாது. சரி, தலையீடு வாங்கி போச்சுட்டேன், இட்ஸ் எ ஃபேக்ட், யூ அட்மிட்டட். அதுக்கப்புறம் தான் கேஸ் நடக்கும்போது டிலே கேட்குறீங்க. 424 ஆப்ஷன், நீ எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இன்டர்வியூக்கு வரீங்க, நேற்று வர முடியல, இன்றைக்கி வர முடியல, நாளைக்கு வரீங்க. யார் பொறுப்பு? அது காரணம் உங்கள் பொருள் இல்லை, காலத்தினுடைய டைம் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். இவர் வந்து சார் என்ன கேட்குறீங்க? என் பிரதர் சந்தேகப்பட்டு வந்தாங்க, பிரதர் என்கொயர் பண்ணுங்க, இந்த மனைவி சந்தேகம் வந்தாங்க சார், என்ன பண்ணுங்க, என் வீடை வாங்கினு சொல்லிங்களா, 30 லட்சத்துக்கு வாங்கினு சொல்லலாம். அப்போ என்ன ஒரு கூட்டத்தில் பல கூட்டம் வருது இல்லை? எதுக்கு அமலாக்கத்தை வருது இப்போ எதுக்காக சொத்துக்கு வருது? எல்லாம் வருது இல்லை? இட்ஸ் நாட் ஒன் கேஸ் தான். நீ என்ன சொல்லணும்னா சாதாரண ஒரு சாதாரண இருந்த ஆள் இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கேன், எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அது ஒரு இதெல்லாம் ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால் நேச்சுரல் நெசசரிலி இப்போ இந்த இன்டர்வியூ நடக்குது 1 hour ஆகுது இப்போ. ஸோ நேச்சுரல் நெசசரி ஐ காட் டு கோ என்கொயரி அபவுட் இட். அதனால் இந்த என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த வழக்குக்கு காலதாமத காரணம் வந்து வழக்கின் தன்மை, சாட்சி விசாரிக்கிறது. 2வது வந்து நீங்களே போய் வழக்கு நடத்தாத, நீ போட்டது ப்ளூ ஷர்ட் போடக்கூடாது, நீ ஒயிட் ஷர்ட் போட்டுருவோம், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. நான் ப்ளூ தான் போடுவேன், எனக்கு பிடிச்ச நீளம் தான், இல்லை நான் ஒயிட் தான் போடணும், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. கீழ்கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் அப்பீல் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. யார் எழுக்கிறா? தேர் ஆர் தி ஜட்ஜ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஒரு வழக்குன்னு போட்டதுக்கப்புறம் வந்து இது இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் வந்து சமையல் பண்ண போகிறீங்க, சமையல் பண்ணதுக்கு முன்னாலே இந்த கத்திரிக்காய் சரியாக இல்லை, வாழைக்காய் போடாத, உப்பு சரியாக இல்லை, வெயிட் பண்ணி பாரு. அப்போ கத்திரிக்காய் எங்கே வாங்கின நீங்கள்? கொத்தவாசல் கடையில் வாங்கினியா? அது உங்கள் வீட்டில் உள்ள மார்க்கெட்டில் வாங்கினியா? ரோட்டில் வாங்கினியா? அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? ஃபுட் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? அப்போ யார் பொறுப்பு? யார் டிலே பண்ணுறா? ஸோ டிலே இஸ் காஸ் பை யூ. அமலாக்கத்துறை தரப்புல இருந்து தான் காலதாமதம் ஏற்படுது. என்ன பண்ண முடியும்? மொத்தமாக விட்டுருங்க, ஃபர்கெட் கேஸ். என்ன தாமதம் பண்ணிருக்க முடியும்? என்ன பொறுத்த மட்டும் ஐ காட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் பிஃபோர் யூ, யுவர் ஜட்ஜ். நான் சொல்கிறேன் சார், ராமசாமி நீங்கள் 100 ரூபா வாங்கியிருக்கீங்க, அவருக்கு கொடுக்க இந்த லெட்டர் அவன் எவிடன்ஸ் கொடுத்துருக்கான், அந்த 100 ரூபாயை ஸ்டேட் பேங்கில் போட்டிருக்கீங்க, அந்த பணம் இருக்குது. இப்போ நான் போய் பூரா வாங்கி அவனை கொடுத்துட்டு கேட்கும்போது இல்லை நான் வாங்கலை, இது என் கையெழுத்து இல்லை, நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. உன் கையெழுத்து எடுத்து
ஃபாரின் கையெழுத்து நிபுணர் போய் அதை ப்ரூவ் பண்ணி பேங்க் ரெக்கார்டை கொண்டு போய் யார் நீ நீ ஒத்துக்கிறவன் நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட் லா ரிக்வயர்ஸ் ப்ரூஃப் ஃபார் எவ்ரிதிங். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நீதித்துறையில் கேஸுகள் காலமாகிறதுக்கு காரணம் வந்து நான் நீதிபதியோ வழக்கறிஞரோ அல்ல. ஆனால் இந்த குற்றவாளிகள் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். அதாவது சட்டத்தில் ஓட்டைங்கிறாங்கல்ல, சட்டத்தில் ஓட்டை இருக்குதுன்னு தெரியாது எனக்கு, எந்த சட்டத்தில் ஓட்டை கிடையாது. ஆனால் அந்த ஓட்டையை அடிப்படையை வச்சுக்கிட்டு நான் அப்பீல் போகிறேன். எனக்கு சரி, இப்போது உதாரணமாக முதல்ல வந்து அந்த இந்த கோர்ட்டில் இருக்கும்போது டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. என்ன சொன்னாங்க, எனக்கு ஃபுல் டாக்குமெண்ட் கொடுக்கல. ரெண்டாவது டாக்குமெண்ட் வந்து க்ரீக்கில் கொடுத்துருக்குறீங்க, லத்தீனில் கொடுத்துருக்குறீங்க, தமிழில் கொடுக்கல, எனக்கு தமிழ் தெரியாது, ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடு. அப்புறம் வந்து இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேங்க் டாக்குமெண்ட் ஒரிஜினல் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறீங்க, கம்ப்யூட்டர் ஒரிஜினல் ஆக முடியும், வேர் இஸ் த ப்ரூஃப்? நீ கேட்க வந்து ஐ காட் ப்ரொடியூஸ் இட். இப்போ அழுது நான் பட்ட பேர்லாம் வேணாம் போயிடும்ல. வாட்சாவே நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்ல உண்மை எப்படி தெரியும்? நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு ஜட்ஜி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறேன், 2 பேர் இருக்கிறீங்க, யூ கிவ் ஒன் ஸ்டேட்மெண்ட், ஹீ கிவ்ஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட். உண்மையை கண்டு என் பொறுப்பு தானே. அப்போ நாளையும் பார்த்து இது உண்மை இது பொய், இது சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் முடிவுக்கு வர முடியும். அதனால் அடிப்படையில் சொல்லணும் சொன்னால், ஒன்று வந்து ஒரு வழக்கு எப்படி ஆரம்பிக்குது, சம்மன்ஸ் கேஸ், சாட்சி முதல்ல விசாரிக்கிறோம், ப்ரிலிமினரியாக விசாரிக்கிறோம், அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறோம். சார்ஜ் ஒன்று திரும்ப சாட்சியை கூப்பிட்டு அதை கிராஸ் பண்ணணும். உங்கள் கிராஸ் முடிஞ்சோடனே உங்களுடைய விட்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து யூ காட் டு கம் டு கன்க்ளூஷன். இப்போது முதல்ல விசாரிக்கிறதுக்கு முன்னாலேயே ராமசாமி ஊரில் இல்லை சார், அவன் வரமாட்டேங்கிறான் சார். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. இப்போ நீ இல்லாமல் சாதாரண வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இவர் ரெப்ரசன்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி மேகசின் குமுதம், நீங்கள் கூப்பிட்டா ஓகே யூ கேன் கம். சில பேர் சப்போஸ் அவருக்கு வேண்டாக இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு சார் வம்பு வரமாட்டேன் சார், நான் என்ன செய்ய முடியும்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், வழக்கு என்பது முறையாக சட்டத்தில் சொல்லபடியாக, அதாவது ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு பேர் ப்ரொசீஜர் இஸ் ஹேண்ட் மேட் இன் லான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹேண்ட் மேட் இன் லான்னா வேலைக்காரி வீட்டுக்கு தான் சாப்பாடு போட முடியும். வீட்டுக்காரியே ஓனரே உட்காந்து உட்காந்து பற்ற வச்சுட்டு போயிட்டு பண்ணிட்டு வேலைக்காரியாச்சும் கம். அதனால் அவங்கள்ட்ட உதவி எடுத்து நம்ம வர முடியும். அதனால் கேஸை ஒழுங்காக நடத்த முடியும். எனக்கு தெரியாத நான் சும்மா இருக்கிறப்ப ஓகே, சட்டப்படி வாயை திறக்க மாட்டாங்க. என்ன வேலை செய்ய விடு. நான் கரூர் வந்து பார்த்து வீட்டை ஓப்பன் பண்ண சொல்லு, வீட்டை கதை போட்டு வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்ன, யூ வாஸ் பப்ளிக் சர்வெண்ட். வாட் இஸ் பப்ளிக் சர்வெண்ட்? நீ இந்த நிறைவேற்ற மற்ற நிறைவேற இருப்பான். மரத்தில் குத்தமல்ல நேரம் காமிக்கணும். எஸ் எவ்ரி திங் ஓகே, ஐம் ஓகே, கம் டெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு பாருங்கள், கிளாஸ் இருக்கா பாருங்கள், கீழே இருக்கா பாருங்கள், பாருங்கள், ஒரே நாள் முடிஞ்சு போமா. வழக்கை நிரூபிக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்தில் கடமை வந்து யார் ப்ராசிக்யூட் அவங்களோட கடமை இருக்குது. அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு ஒழுங்காக ஸ்மூத்தாக விட்டுட்டீங்க சொன்னால் எந்த வழக்குமே என்ன பொறுத்த முடியும், மேக்ஸிமம் 1 year முடிஞ்சு போகும். முதல்ல இங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை சொல்ல வேண்டியது. ரெண்டாவது எனக்கு உடம்பு சரியில்லை, வர முடியாது, நீ வீட்டில் சாப்பிட்டா, நான் குறை சொல்லலை, ஓகே உடம்பு சரியில்லை வர முடியாது. அதுக்காக நாங்கள் வந்து இது டிவி வச்சுருக்கோம், அதில் வந்து ஏசு முடிச்சு போக முடியாதானே? ஏன்? ஸோ அதாவது அன்லஸ் யூ கோஆப்ரேட், 2 மாடில் 1 மாடு போச்சுன்னா எப்படி சண்டை பழக்க முடியும்? அதாவது வந்து நீதித்துறையை குறை சொல்ல இல்லாமல் யூ ஆர் எ பிக் மேன். அதில் வந்து அமலாக்கத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னவா பவர் இருக்குது? அதாவது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங், சில ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஷன் பண்ணணும், பிகாஸ் ஷி இஸ் மினிஸ்டர், கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் அப்ரூவல் அவர் சாங்ஷன் லெட்டர் கொடுக்கணும். கொடுக்கவே இல்லையே. கேட்டால் அது வந்து கவர்னருக்கு போயிருக்கு, கவர்னர் டிலே பண்ணுறாரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் வி ஆர் பவுண்ட் வித் ப்ரொசீஜர். ஸோ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன், சரிப்பா ஐ ஆம் ஓப்பன், சீதை தீக்கு வச்சனவே ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட், யூ டூ வாட் எவர் இட், யூ ப்ரூவ் இட், ஒன்ஸ் யூ ப்ரூவ் ஐ ஆம் ராங் ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு கான்ட்ரிபியூட். ரெண்டாவது நீ மட்டும் இல்லை, வக்கீல் வந்து 1000 கேள்வி கேட்பான், இல்லைப்பா நான் இதான் உண்மை, இதை சொல்லு, நடந்த பொய் சொல்ல வரல. மூணாவது காலதாமதம், நீ பண்ணாத, அவங்க பண்ணால் பண்ணிடுறாங்க. நானும் அது வந்து ஒரு கோர்ட்டு நம்பி தானே போகிறேன், ஒரு மேட்ச் நம்பி தானே போகிறேன், அவள் தான் போட போகிறேன். அவர் சொல்கிற தப்புன்னு அது சின்ன மேட்டருக்கு மேலே நீங்கள் போட்டுக்கிறீங்க. நான் திரும்ப உதாரணம் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேட்டை போட தப்பு, அதுக்கு ஒரு கேஸு. இப்போ ஜீன்ஸுனால் என்ன, அது பெண்களுக்கா ஆண்களுக்கா,
அது கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகும். அப்போ யார்? ஆக உன்னுடைய கோஆபரேஷன் இருந்திருந்தால் எந்த வழக்குமே மேக்ஸிமம் 90 days அல்லது ஒரு பர்டிகுலர் பீரியட். அதனால் இதில் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ எந்த விதமான பங்கும் கிடையாது. இவங்க தரப்புல இருந்து கொலை குற்றத்தில் ஈடுபட்டவனுக்கு கூட அந்த குற்றம் நிரூபிக்கப்பட காலதாமதமானால் ஜாமீன் அவங்களுடைய இதுபடி கொடுக்கப்படும். அந்த இது கூட எனக்கு கிடைக்கல, 471 நாட்கள் வரைக்கும் என்ன உள்ள வச்சிருந்தாங்க, பலமுறை ஜாமீன். அந்த குற்றச்சாட்டை வந்து இவங்க தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ இவருக்கு ஜாமீன் கொடுத்ததற்கு காரணமாகவே வந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல சாட்சியங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு, மூல வழக்கும் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்காம எடுக்க முடியாது, அதனால இவருக்கு நிபந்தனைகள் விதித்து இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல எந்த தரப்பை நம்ம குற்றம் சொல்றது? இரு தரப்பும் சரிதானா? சட்டம் என்கின்ற வழியில்தான் நீதித்துறை இயங்குகின்றது. ஒரு யாருக்கு எப்போ ஜாமீன் கொடுக்கணும், நல்ல அப்படின்னா ஒரு தடவை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணோம்னா 90 நாட்களுக்கு மேலே அவனை உள்ள வைக்க முடியாது. ரூல் 90 days முடிவு வேணும், ஆட்டோமேட்டிக்லி இவர் ரிலீஸ்ட். இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சில வழக்குகள்ல என்ன சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன், இவ்வளோ பெரிய வழக்கு 45 கோடி 50 கோடி இருக்கும்போது நீ சொன்ன ஒத்துக்கிறீடா, நானே நம்புவேனா, எல்லாத்துக்கும் கேட்குறீங்கன்னு கேட்பாங்கல்ல, அது சாட்சிகளை வந்து நாங்கள் விசாரிக்கணும். இப்போ வந்து சாட்சிகள் நான் வந்து தலையிடவே மாட்டேன், ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கோஆபரேட் வித் ப்ராசிக்யூஷன், நம்ம வந்து ப்ராப்ளமே இல்லை. சொந்த தம்பியை ஒன்றா நல்லா பார்க்க முடியல. யூ ஆர் நாட் அலோவிங் ப்ராசட்டார் ஒன்று. இப்போ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஆர்பிசின்னு ஒன்று இருக்குது. சிஆர்பிசியில் வந்து இப்போ புது சிஆர்பிசி கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்சிமம் ஒரு குற்றத்திற்கு இவ்வளோ தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த தண்டனை நாட்கள் சப்போஸ் 7 years 7 years தண்டனை கொடுக்கணுங்கன்னா அதுக்கு பாதி 3.5 வருஷத்துக்கு மேலே அவன் 3.5 வருஷம் வச்சுக்க திறவுன்னு தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 வருஷத்துக்கு ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பயில் கொடுக்கணும். அப்ப அங்க அந்த 90 days அப்படிங்கிறது அங்க இல்ல. 90 days யூஸ்வல். ஓகே. அதாவது வழக்கு இல்லாத 100 பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பெர்சன்ட் நீங்க இந்தியாவில் வைக்கிறாங்கன்னு சொல்ல, அதனால சட்டத்தை மாற்றினாங்க. அதனால சொன்னாங்க, அதாவது பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் ஒன்லி கண்டிஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும் அப்படின்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல வந்து பெயில் சாதாரண வழக்கில் கொடுத்துருவாங்க. ஒரு 90% அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுப்பாங்க, இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருவாங்க. அதனால பெயில் இஸ் ஆல்வேஸ் எ ரைட். அங்கே தான் ஹியூமன் ரைட்ஸ் வர்றது காரணம், யூ கான் கீப் இட் மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் சில வழக்குகளில் வந்து நீயே பண்ண விட மாட்டேங்கிற, என்னை முன்ன போட்டதான் நான் கொடுக்க முடியும், நீ கோஆபரேட் பண்ணி சரி நான் வந்து நான் தண்டிக்க நான் இல்லை, எனக்கு இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்ல பரவாயில்ல, நான் பூங்க இன்னைக்கு பூயில் ரெட்டு சொல்லு, ஓகே என் கலைவனை முடிக்கணும்ல. அதுதான் நான் என்ன சொல்றேன் கோர்ட்டில், சார் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க, நாளைக்கே முடிச்சிடுறேன். அவர்களுக்கு பட்ட பாடல வீணா போகுது இல்லையா. அதனால ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க, ரூல்ஸ் ஆர் தேர். ரூல்ஸை வந்து கோர்ட்டில் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சஸ் சொல்லி இவ்வளோ பண்ணணும்னு சொல்லும்போது முதல்ல வந்து 1/3 இருக்கணும் போதும். நாங்கள் 3 வருஷம் தண்டனை அந்த குற்றத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு ரூல் இருந்தது. அது எக்ஸ்ட்ரீம் கேஸ் இல்லை. சாதாரணமாக அடிப்படை சட்டில் வீட்டில் அடித்து போகிறதுக்கெல்லாம் அந்த 3 தேவையில்லை, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு டிபெண்ட் அப்பாண்டி இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், ஒவ்வொரு குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் பெயில் கொடுக்குறாங்க. அதனால் சாதாரணமாக வந்து ஒரிஜினல் ரூல் வந்து அண்டர் ட்ரையல் பிரசிடென்ஸ் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது 90 days கொடுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது. ஆட்டோமேட்டிக் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் பண்ணுறது. இப்போ என்னென்னா சில காம்ப்ளிகேட்டட் கேஸில் வந்து பெயிலை விட்டால் என்ன ஆகும், யூ திங்க் அப்போ அதர்வே. சப்போஸ் இன்றைக்கி நான் பெயிலை விட்டுட்டேன், அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறீங்க பெயிலை விட்டேன், அல்லது அந்த ரீஓப்பன் பண்ணைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட்சியெல்லாம் போய் யூஆர் பவர்ஃபுல் மேன், வாட் இஸ் த கேரண்டி, ஓகே அப்படியே நான் எங்கே இருக்க மாட்டேன், அமெரிக்காவில் இருக்கேன், அங்கேயே ஃபோன் போடாமல் இருப்பேனே. குற்றத்தின் தன்மை கருதி அது வந்து கொடுக்கும்போது பெயிலுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனால் எல்லா கோர்ட்டும் வந்து இஸ் ஃபார் கிவிங் பெயில். இப்போ எல்லா பார்த்தீங்க சுப்ரீம் கோர்ட்டை வியூவை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஆட்களாக வரும்போது குற்றத்தினுடைய தன்மைக்காக தான் விடமாட்டேன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குற்றத்தின் தன்மை நாட்டின் நன்மை பார்க்கணும்ல. அப்படி இருந்துமே குற்றம் சாட்டப்பட்டவங்கள நான் சீஃப் மினிஸ்டர் உட்காந்து ஃபைலை பார்ப்பேன்னு என்னது நியாயம் இல்லை, யோசிச்சு பாருங்க. ஸோ அதையும் யோசிப்பாங்க மாட்டாங்களா. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் மந்திரியாகவும் இருப்பேன், ஜெயிலையும் போவியா,
இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கேஸ்ல அவர் அமைச்சரவைக்கு போகக்கூடாது, மந்திரியா பதவியேற்றக்கூடாது, எதுலையும் கையெழுத்துப்போம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்வேறு நிபந்தனைகள் விட்டுருக்காங்க. அவர் அது வெளியில முந்தாலே அவங்க சொன்னா என்ன சொன்னா தெரியுமா, அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று, அரசுங்கிறது வேற. அரசியல் சட்டம் ஒரு வழி வைக்கிறது. நீ மனதில் இருந்து அரசு நடத்தணும்னு நினைக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும், நான் என் மேலே குற்றம் முடிகிற வரைக்கும் நான் அரசில் இருக்க மாட்டேன், அப்படிதானே பண்ணணும். நான் கையெழுத்து போட்டு நான் அரெஸ்ட் பண்ண போயிடுவேன். அப்போ நான் என்ன நீ என்ன அர்த்தம்? அப்போ தப்பா இல்லையா? கரெக்ட் தான். பட் அவரும் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிட்டாரு. அந்த ஒரு கேஸ் வேற, அது வேற. நீ ஏதாவது எஃபெக்ட் ஆஃப் இட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரின்சிபிள் இஸ் ஒன் திங், எஃபெக்ட் ஆஃப் இட் தானே. இந்த இது அன்னைக்கே இருந்தாலும் கொடுத்துருப்பாங்கல்ல பெயில, அன்றைக்கே ஒன்றும் இல்லை. உதாரணம் சொல்ல, அன்றைக்கே பிரதர் பெரிய தொல்லாத மாதிரி அங்கேயா இருக்காரு, பிரதர் வெட்ட போறாங்க, நோபடி கோயிங் டு கில் ஹிம். அப்பயே ரைட்டா முடிச்சு போச்சு கதை. இல்ல இப்ப இவருடைய இந்த ஜாமீன் கால தாமதத்துக்கும் இந்த கேஸ் இவ்வளோ ஸ்லோவா போய்கிட்டு இருக்கிறதுக்கும் அவர் பிரதர் முன்னாடியே ஆஜராகி ஒரு காரணம் சொல்றேன். ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, என்ன சொல்ற நீ, இவ்வளவு பெரிய சின்ன விஷயத்த எப்படி சின்ன வயதில் ஆழம் வர்ற மாதிரி என்ன பொறுத்த மட்டுக்கும் இந்த கேஸை முடிக்கணும்னா அவன் நினைச்சிருந்தா எப்படி ஒரு முடிவு வரப்போகுது. நீ போராடி வெற்றி நான் வாங்கவே இல்லை, என் பேரே பாலாஜி இல்லை, என் பேர் செந்தில், பட்டி புறப்படி காமி. சப்போஸ் ஒன்று பண்ண விட்டு போறாங்க, சீக்கிரம் நல்லதான உனக்கு. ஓகே, இந்த ஜாமீனுக்கு பிறகு அவருக்கு பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் இவருக்கு மட்டும் இல்லமா பெயில் கொடுக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, மெட்ராஸ்ல இருக்காத சாதாரண வழக்கில் ஒரு சீரியஸ் குற்றம் வந்ததுன்னா யூ ஷுட் பி இன் பெங்களூர், யூ ஷுட் பி அவே ஃப்ரம் தேர். என்ன காரணம்னா, அடிப்படை என்னன்னு சொன்னா, உன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக நீ மனிதன், அந்த மனிதன் திரும்பவும் நீ தவறு பண்ணி நீ ஏதாவது ஒரு நீதி பரிபாலனம் பண்ண முடியாத பண்ணுவேன்னு டவுட் இருக்கு. ஓகே, நான் பண்ண மாட்டேன் முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஓகே, இப்ப இவருக்கு அந்த மாதிரி எந்த நிபந்தனைகளும் கிடையாது. அதாவது நீங்க அமைச்சரா பொறுப்பேற்ற கூடாது, நீங்க கையெழுத்திடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல. நீதிமன்றத்திலே முதல்ல சொன்னாங்க, ஈவன் சுப்ரீம் கோர்ட் சைட் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சிஎம்மாக இருக்கலாம்னு கேள்வி கேட்டு டிசைன் பண்ண சொல்லும்போது நான் திராட முடியாது சொல்லிட்டாங்க. தட் இஸ் நாட் அவர் ஜாப். உயிர் நிப்பின் உயிர் வாழ கவரி பண்ணார், உயிர் நிப்பின் மாணவர்னு பாடினா வள்ளுவன். அப்படியே தான் அதை நீ பண்ணுறதை பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், நாங்களே அப்படி உள்ள வைக்க முடியும். இப்போ அவர் தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைச்சரா பொறுப்பேற்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அது ஓகே, அது நம்ம இல்ல பொறுப்பேற்றா மீண்டும் அவருக்கு சிக்கல் வருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய. அவர் பொறுப்பேற்ற உடனே இப்போ அவர் the entire evidence is in the government. 450 சாட்சி, 2000 சாட்சிகள்லாம் எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். இவர் பவர்ஃபுல் பண்ணி யாரும் மறுக்க முடியாது. பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு குடும்பத்தில் நீங்கள் இன்னைக்கு இது போட்டேன்னா நாளைக்கு ஒன்று வேலை போயிடும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒதுக்கிடுவீங்க. மனித இயல்பு தானே. நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன், அதுக்காக உங்களுக்கு பண்ணுவார பயமும் சொல்ல வரல. பண்ணாமல் இருக்க முடியும் தைரியம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு என்ன சார் அதை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஜட்ஜுக்கு உனக்கு எனக்கு என்னம்மா, நீ மாமனா மச்சானா, நீ நல்லா இரு, யார் வேணாங்கிறா? நீ செய்கிற தவறுனாலும் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பழமொழியில், ஒரு நீ வாக் போகும்போது யூ ரோல் யுவர் வாக்கிங் ஸ்டிக், நோ ப்ராப்ளம், so long as the tip of the stick does not touch the other man's nose. உனக்கு இருக்கு ஒரு வேறு வேணாங்கிற, யார் வேணாங்கிறா? இல்லை சார் நான் எனக்கு அதான் பிடிக்காது சார், நான் பேச போய் ஊட்டியில் உட்கார போகிறேன் சார், இல்லை கரூரில் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்க போகிறேன், நான் ஏரியா திரட மாட்டேன், பண்ணு. அது சரி, நான் பேச எனக்கு இந்த நீயே பண்ணு, அதாவது நீ ப்ரூவ் பண்ணு, நீ தானே ப்ரூவ் பண்ணணும், நானே ப்ரூவ் பண்ணணும். இந்த வழக்குடைய இனி அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் சார்? யாருக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வழக்கு போற பார்வை? இப்போ அதாவது வழக்கு இப்போ இது 2 years டிசைடட். பட் என்ன பார்த்துருக்கோம், இவங்களே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, பிரைமா பேசி கேஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்லலைங்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ பண்ணிது சரிதான், உன் மீது நீ தவறு பண்ணதாக இருக்குது, என்னை மேலோட்டம் அல்ல ஆழமாக பார்த்தால் நீ பண்ணியிருக்கிறாய், இருந்தாலும் அந்த காரணத்திற்காக உனக்கு பெயில் மறுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன தப்போம்? இப்பொழுதும் எதுக்குமா காமன் சென்ஸ். நான் வாங்க திருப்பி கொடுத்து முடிஞ்சு முடியல, அப்புறம் என்ன ப்ரூஃப் வேண்டி இருக்கு? திருப்பி கொடுத்து நீ அது ரெக்கார்ட் இருக்குல்ல, அவர் நான் கொடுத்த பணம் திருப்பி கொடுத்து விட்டால் நானும் என் வழக்கை இது பண்ண சொல்லி அது அதான் என்ன கேட்டால் இதில் ஒரே நாளில் காட் ஃபர்பிடிங் என்ன ஜட்ஜாக போட்டால் என்ன போட்டோம்னா ஒரே கேள்வி, நீங்கள் எழுதி கொடுத்துருக்கலாம், உங்கள் எழுத்தானே திருப்பி கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ திருப்பி எதுக்கு திருப்பி கொடுக்குற? நீ
குற்றம் தானே, குற்றமா இல்லையா? சரி, தெரியாம பண்ண, நீ தெரியாம பண்ண சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க, அல்லது நீங்கள் ஃபைன் கம்மி போடுங்க, ஓகே. அதுக்கு மேலே என்ன விசாரணை இருக்குது? சட்டம்ங்கிறது இவன் என்ன பொறுத்த மட்டும், சட்டம் என்பது உங்களை பாதுகாக்க ஏற்பட்டது. சட்டத்திற்கு நீ ஒழுங்காக பண்ணதாவது ஒரு வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் போல சட்டமும் குற்றவாளியும் ஒன்றாக போகிற வரைக்கும் நீ என்ன ஒன்றும் பண்ணிக்க, 10 பிள்ளை போய் சந்தோஷமாக இரு. நீ மாட்டேன்னு சொல்லி தவறு பண்ணும்போது, குடும்பம் தவறு பண்ணும்போது யார் அந்த பொறுப்பு? நீ மட்டும் மாறல, சமுதாயத்தை தொடர்பாகி அதுக்கு கஷ்டம் கொடுக்குற, அதுதான் வேணாங்கிறோம். இது மேஜர். அதுதான் யார் பேரும் யாரும் பழி இல்லைம்மா. இன்னைக்கு என்ன காரணம்னா, நாளை ஒன்று குற்றவாளின்னு சொல்லவனே பதவி கொடுக்கலாம், அதை ஒன்று நம்ம சொல்ல முடியும். அப்போ அவனை பற்றி நல்லவ தானே எடுக்கிறான். நான் சரியா தப்ப சொல்ல மாட்டேன். அன்றைக்கு நீ குற்றம் பண்ணி விட்டா, இன்னைக்கு நான் மன்னித்து விட்டேன். இதை ஒன்று குற்றம்னு சொல்லிட்டான், ஒன்னா சொன்னா அவன் மன்னித்து விட்டு முடிவு வச்சிருக்காத. ஒன்னா சொல்லிட்டான்னு பார்த்தா லவா பேசுற மாட்டான், குசா பேசுற மாட்டான். அதனால இது இன்னும் ஒரே ஒரு சொல்லணும்னா, ஆவதும் நானே அழுவதும் நானே அப்படின்னு கண்ணன் சொன்ன மாதிரி இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா பாலாஜி 2வது நாள் நாளைக்கு முடிச்சிடலாம் கேஸ். முடிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நானும் மேலே போய் இந்த உலகமே அழிஞ்சு அடுத்த 2050 2050 நடக்கலாம், சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், தொடர்ந்து மீண்டும் பேசலாம். நன்றி சார். நன்றி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.